அது விளம்பரம் இல்லாம பண்ற உதவிகள். ம். அதோட பிரதிபலிப்பு தான் அந்த கூட்டம். ம். இப்ப விளம்பரம் பண்ணி, ம். ஒரு மேடைய போட்டு, ஓகே. நான் இப்ப 10 சைக்கிள் குடுக்குறேன், 10 பேருக்கு சோத்த போடுறேன். ம். இப்படி இப்படி ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் 2,00,000 போன்ற ஒரு உதவிக்கு ம். 20,00,000 செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுவாங்க. ஆமா. அதெல்லாம் அதோட முடிஞ்சு போகும். ம். மரணத்துக்கு அப்புறம் அது தொடருதுன்னா, ம். அது உண்மையா ம். மனப்பூர்வமா பண்ண உதவிகள். கண்டிப்பா. விளம்பரத்துக்காக ம். நம்மள வந்து ஒரு வள்ளல்ன்னு சொல்லணும். ம். அதெல்லாம் இல்ல. ம். பசிக்குதா சாப்பிடு. ம். அவ்வளோதான். ம். உனக்கு என்ன ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா? ம். எவ்வளவு? ம். டேய் இந்த குடுத்து அனுப்பு கூப்பிடுவாரு. ஆ. இதெல்லாம் வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் பண்ற உதவிகள் தான் ம். நம்ம பின்னாடி நமக்கு ஒரு வரலாற்று பதிவாக மாறும். ம். நம்ம புகழ் புகழ கூட்டும். ம். விஜயகாந்த பொறுத்தவரைக்கும் பிரதிபலன் எதிர்பாராம பண்ண உதவிகள். அவர் ம். அரசியலுக்கு வரணும், ஓட்டு போடணும் அதெல்லாம் இல்ல. ம். அது மனசு உதவி பண்ற மனசு. கண்டிப்பா. ஆமா. அப்புறம் அரசியல் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நெனைச்சாரு. ம். அது சூழ்நிலைகள், உடல்நிலை சரியில்லாம போச்சு. அது சூழ்நிலை. ம். அந்த உதவிலாம் உண்மை. ம். இப்ப அந்த கூட்டத்துல வந்து எனக்கு இவ்வளோ பண்ண சொல்லணும்னு அவசியம் இல்ல அவங்க. ம். இப்ப சொன்ன உதவி பண்ண சொன்னா வச்சுங்களேன், ம். அதுதான் அதா இருக்கும். நான் அவருக்கு இவ்வளோ பண்ணேன், இவருக்கு இவ்வளோ பண்ணேன். ம். அது நம்ம வந்து ரசிக்க மாட்டோம். ம். ரசிக்க மாட்டோம்ல, அது பெருசா நம்ம வந்து தற்பெருமையா நினைச்சுப்போம் தர்ப்பணம் நம்ம. அவர் பண்ணப்போ, அப்படி பேசி. நமக்கும் அது வியப்பா தெரியாது. ஆனா கண்டிப்பா. உதவி பெற்றோர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். எனக்கு ஒரு பண்ணாரு, ம். என் பையனுக்கு தான் காலேஜ்ல சேர்த்து விட்டாரு, ம். இவர் தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு அந்த பலன சொல்லும்போது தான் நம்ம அத ம். வியப்பாவும், ம். உணர்வுபூர்வமாவும் அத கேட்போம். ம். செஞ்ச உதவி செஞ்ச உதவிய எடுத்து சொல்றதுக்கும், ம். உதவி பலனடைஞ்சவன் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2க்கும் கண்டிப்பா. நம்ம ஒரே காது தான். ம். ஆனா மனசு வேற வேற.